வணக்கம் நண்பா. இது டீம் டிஎன்பிஆர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, எஸ்ஆர்கே பஸ் மோட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பஸ் மோட் மேக் பண்ணது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்என்பி கேம்ஸ். இது யார் ஓன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏசி என்டர்டெயின்மெண்ட் பஸ் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் மோட் ரிலீஸ் டேட் எப்போன்னா ஏசி என்டர்டெயின்மெண்ட் பஸ் மோட் பார்த்திங்கன்னா 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காமல் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த மோடை பற்றியான டீட்டெயில் ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்களோ வந்து எவ்வளோ சீக்கிரம் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் போதோ அப்போ இந்த மோடை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இன்னும் 2 பஸ் மோட் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த பஸ்ஸோட பேக் சைடு ஃப்ரண்ட் வியூ. பேக் சைடெலாம் ரொம்ப ரியல்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. சைடு ஒர்க் பார்த்திங்கன்னா மேலே அந்த எல்இடி ரூட் போர்ட்ஸ், அந்த அவங்களோட எஸ்ஆர்கே பஸ்ஸோட அந்த நிறைய பிஸ்னஸோட ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஹெட்லைட்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ், பம்பர், இதெல்லாம் நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸோட லென்த்து மட்டும்தான் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. கேபின் வியூ. கேபினில் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட டிரைவரோட லெஃப்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ், மிரர், காட் ஃபோட்டோ, சாய்பாபாவோட ஸ்டாச்சு இருக்குது, சீட்ஸு நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாட்ச் கிளாக் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு பார்த்திங்கன்னா டிரைவர் வியூ. மேலே பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நீட்டாக இருக்குது. நீட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. குறை சொல்ல முடியாது. நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கில் தான் இருக்குது. இன்னும் ஃபைனல் மோட் கிடையாது. இது இன்னும் எடிட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரியலாக இருக்கும். அவுட்ரு லைட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செகண்டு ரூட் போர்டில் இருக்கிற அந்த ஃபாண்ட்டுக்கு மேலே லைட் எரியும். ஹெட் லேம்ப்பு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த 5 லைட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், சைடு இது ரைட் சைடு இண்டிகேட்டர். ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கு. டாப்பு ஃப்ரண்ட்டு இந்த ஐ டிசைனில் இருக்கிற எல்இடி லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கேபின் வியூ கேபின் லைட் இன்னும் ஆட் பண்ணல. பேக் சைடு லைட் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. கேபின் லைட் இன்னும் ஆட் ஆகலை. கேபின் லைட் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் மாசாக இருந்திருக்கும். எல்இடி லைட்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு டிரைவிங் மட்டும் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டேரிங் சென்சிட்டிவ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கேமில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 50% தான் வச்சுருக்கேன். பட் இதில் ரொம்ப நல்ல ஒரு பவர் ஸ்டேரிங் அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மைல்டாக ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணாலே போதும், நல்லா ரொட்டேட் ஆகும். பிரேக் சென்சிட்டிவிட்டியும் சூப்பராக இருக்குது. அது மூவ் ஆகும்போது நம்ம ஒரு ஷேக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் அப்படியே ஷேக் ஆகுது. நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது பஸ்ஸில். சூப்பராக இருக்குது. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இன்னும் என்ன கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மறக்காமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மோடோட ஓனர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.